ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. புதிய வருடத்தை காணும்படிக்கு தேவன் இன்றைக்கு நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். 2025 தொடங்கினவர் 2025 முடிக்க கிருபை செய்தார். 2026 காணும்படிக்கு புதிய பலத்தை ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. தூக்கம் வரவங்களா இன்னும் சத்தமா பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? தூக்கம் வரவங்க இன்னும் சத்தமா? அலர்ட் ஆயிட்டீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தூங்குகிற நேரம் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. யாருடைய கண்களை தூங்கக்கூடாது. எல்லாரோட கையை எடுத்து கண்ணில் வச்சுக்கோங்களேன். ரைட் ஹேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால தூக்கத்தின் ஆவிகளை இப்பொழுதே கட்டி ஜெபிக்கிறேன். சிந்தனையை தொடுவீராக, இருதயத்தை தொடுவீராக, ஆத்துமாவை திறப்பீராக. தூக்கத்தின் ஆவிகளை கட்டி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலப்படுத்துவதாக. இன்றைக்கு 1ஆம் தேதி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? என் கூட ஆண்டவர் என்ன பேச போறாரு? 1ஆம் தேதி வருஷத்துல முதல் நாள்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவர் என் செவிகளை திறந்திருக்கிறாரு, என் சிந்தனையை திறந்திருக்கிறாரு, என் இருதயத்தை திறந்திருக்கிறாரு. நான் இப்போ என்ன சத்தத்தை கேட்க போறேன்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போறேன். முதலாவது வருஷம் தொடங்கினோன்னு கர்த்தருடைய வார்த்தை என் செவிக்குள்ள போக போகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கடைசி வரையிலும் நம்மளை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறது. கண்களை மூடுவோமா? ஒரிபாரா சந்தானோராவா. அக்கினியின் ஆவியானவர் எங்கள் மத்தியில நீ பெரியவராயிருப்பதற்காக நன்றி. துதியின் மத்தியில வாசம் செய்கிறவர் எங்கள் மத்தியில நீ பெரியவராயிருப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, எங்களோட மத்தியில ஆவியானவர் நீ பேச போகிற உம்முடைய பலத்த வார்த்தைக்காக இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஓரிபாரா கரவா. மோசேக்கு கர்த்தாவே முச்செடி நடுவில் இருந்து பேசினவர் இன்றைக்கு கர்த்தாவே எங்களோட மத்தியில அடியேனை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட போறதுக்காக நன்றி. 7 பொன் குத்து விளக்கு மத்தியில உலாவினவர் இன்னைக்கு எங்களோட மத்தியில உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி. புதிய கிருபை, புதிய பலன், புதிய தயவை கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ளாக வைத்து புதிய நாளுக்குள்ளாக நீர் எங்களை நடத்துகிற கிருபைக்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தருடைய ஆவியான திறக்க போறதுக்காக நன்றி. சத்தத்தை கேட்க போகிற ஒவ்வொருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில என் தேவன் அற்புதம் செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா பொல்லாத கிரியைகள், வான சேனல மண்டலத்தின் பொல்லாத கிரியைகள், விக்கிரக கோட்டைகளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே கட்டி ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக, நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக, நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. எங்கள் ஜீவன் உள்ள நாட்கள் முழுவதும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவ ஆவியானவர் எங்களுக்கு பாராட்ட போகிற இந்த கிருபைக்காக நன்றி. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மீண்டுமாக என் நாட்கள்
என் சுவாசம் பிரியும் வரை யாரை ஆராதிக்க போறோம்? நம் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கு காத்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தொடங்கினவர் டிசம்பர் 31 வரையிலும் உங்களை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்க போகிறார். அல்லேலூயா. காது உள்ளவன் மாத்திரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பானாக. இன்றைக்கு காதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பும்படிக்காய் வந்திருக்கிறார். 2 நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால் நம்மை சுத்திகரித்தார், நம்மளை பலப்படுத்தினார். அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைக்குள்ளாக நிற்கும்படிக்காய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் விட்டு விலகி செல்லமா, எல்லா சாயலையும் மாற்றிடல, இன்னைக்கு புதிய சாயலை நீ தரித்திருக்கல, ஆண்டவர் உனக்கு புதிய காரியத்தை அறிவிக்க போகிறார். ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். இது வாக்கு தத்தம் அல்ல. எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். ஹல்லேலூயா. இது வாக்கு தத்தம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தயார் செய்கிறார் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக. ஹல்லேலூயா. உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. இதோ இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? அடுத்த வார்த்தை, இதோ என் ஆவியை நான் என்ன பண்ண போறேன்? இப்ப அருள போறேன், நான் கொடுக்க போறேன். என் ஆவிய, என் வார்த்தைகளை என்ன சொல்லுங்க? என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிக்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, கடிந்து கொண்டதுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? திரும்ப போறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என் ஆவிய உனக்கு நான் அருள போறேன். அருளது மாத்திரம் இல்லாம என் வார்த்தையை உனக்கு என்ன பண்ண போறேன்? நான் தெரிவிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு? ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நீங்க என்ன பண்ணுங்க, எனக்குள்ள அளவில்லாமல் ஊற்றுங்க. இந்த ஆண்டு வெறுமையா இருக்கிற ஆண்டல்ல, அக்கினியா எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடம் உலகத்துல அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக வியாதிகள் உண்டு, பிரச்சனைகள் அங்கும் இங்குமாய் நடக்கும். அதை கேள்விப்படும் பொழுது உங்களுடைய இருதயம் எல்லாமே அப்படியே நொறுங்கிட்டு போகிற சம்பவங்கள் 2026 நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக குழப்பங்கள், எப்படி வரதுனே தெரியாது. வியாதி, மண்ணில இருந்தோம், தண்ணியில இருந்தோம், வியாதிகள், தொத்து வியாதிகள் இதோ பூமியில இருந்து புறப்பட்டு வரும், அது பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து வரும். ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், அவருக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்தை பிடித்து கொண்டு அவரை பிடித்துக் கொள்கிற ஜனங்களை ஆண்டவர் தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு நிறைவான ஆசீர்வாதம். நான் வீடு கட்டிடுவேன், நான் பங்களா வாங்கிடுவேன், நான் கார் வாங்கிடுவேன் சொல்லி ஜபிக்க வேண்டாம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆவியை எனக்கு அருளுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எனக்கு தெரிவிங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவி எல்லாவற்றையும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுக்க வல்லமை உள்ளதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஆவி அருள போகிறார், வார்த்தையை தெரிவிக்க போகிறார். அதற்கு முன்பதாக உங்களை தயார் செய்கிற ஆவியான சொல்லுகிறார். சகேரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னவென்றால், நீங்க என்ன மட்டும் கவனிங்க. சகேரியா 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தூதனானவர் சகேரியா படுத்து கொண்டிருக்கிறார். நித்திரை செய்திருக்கிறவனை எழுப்புகிறதை போல என்ன பண்றாரு? ஒரு தேவ தூதன் சகேரியாவை என்ன பண்றாரு? தட்டி எழுப்புறார். எல்லாருமே உற்சாகமா இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஆழத்துக்குள்ளாய் கொண்டு போகிறார். தேவ தூதன் சகேரியாவை நித்திரை பண்ணுகிறவனாய் இருக்கிறது போல அவரை என்ன பண்றாரு? தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பிடொன்னு அந்த தேவ தூதன் சகேரியாவை பார்த்து கேட்டாரு, சகேரியாவே, இப்பொழுது நீ என்னத்தை பார்க்கிற என்று சொல்லி கேட்டா.
உடனே சகேரியா சொன்னாரு, முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்க நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். என்ன பண்ற, தேவதூதன் தட்டி எழுப்புறாரு. எழுப்பிட்டு என்ன கேட்கிறாரு, நீ என்ன பார்க்கிறன்னு கேட்ட போது, பொன்னினால ஒரு குத்து விளக்கு செய்யப்பட்டிருக்கு, அந்த குத்து விளக்க நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். அந்த குத்து விளக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அது மேல அழகா இவ்வளவு தூரம் கிண்ணங்கள் எல்லாம் உண்டா, அதுக்கு கீழே அப்படியே ஒரு 7 அகல்கள் போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வலது புறமும் இடது புறமும் 2 ஒலிவ மரங்கள் நிற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதன் கிட்ட சொல்றாரு, இது என்னதுன்னு எனக்கு என்ன பண்ணல தெரியல என்று சொன்னாரு. அன்பு தேவனோட பிள்ளைகளே, காது உள்ளவன் மாத்திரம் இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியை அருளுவதற்கு முன்பதாக தேவ தூதன் சகரியாவை தட்டி எழுப்பினது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்பி கொண்டு, இதோ சகரியாவே நீ என்ன பார்க்கிறாய் என்று சொல்லி கேட்ட தேவன் இன்னைக்கு உங்களை எழுப்பிச்சு என்ன பார்க்கிற தெரியுமாமா? சகேரியா எழும்பி பார்க்கும் பொழுது முழுவதும் இதோ பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை பார்த்தா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புறது நிமித்தம் அக்கினியின் ஆவியானவரை காணும்படிக்கு தேவனும் கண்களை திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளக்கு எரிஞ்சு கொண்டுட்டே இருக்கும். எண்ணெய் இல்லைன்னா என்ன ஆகிறோம், விளக்கு அணைஞ்சு போயிரும். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு அவர் பார்த்தது அணைந்து போகிற விளக்கு, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறது நிமித்தம் நீ பார்க்க போகிறது எரிந்து பிரகாசிக்கிற அக்கினி விளக்கை கர்த்தர் உனக்கு முன்பாக தரிசனமாய் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆவியை அருள்வதற்கு முன்பதாக உங்களை கர்த்தர் தட்டி எழுப்பி தரிசனங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உங்களை தயார்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியை கர்த்தர் அருள்வதற்கு முன்பதாக உங்க ஆவியை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். நித்திரை பண்ணுகிறவர்கள் போல இருக்கிறீர்களே, உங்களை நீங்கள் நித்திரை பண்ணுகிறவர்கள் அல்ல, நீங்கள் எழும்பி கர்த்தருடைய அக்கினியை பார்க்க வேண்டியவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், சகேரியாவின் புஸ்தகம் அதே 3வது அதிகாரத்துல இன்னொரு தரிசனத்தை பார்க்கிறார். இந்த சகேரியா என்கிறதான மனுஷன் என்ன பார்க்கிறார் என்றால், அவருக்கு ஒரு தரிசனம் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிறது. என்ன தரிசனம் என்றால், அவருக்கு முன்பதாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை தேவன் அவருக்கு காண்பிக்கிறார். எல்லாரும் என்ன பாருங்க, என்ன காண்பிக்க, யாரை காமிச்சாரு? பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை என்ன பண்றாரு, காண்பிக்கிறாரு. காண்பித்தோன்னு இந்த யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ தூதனுக்கு முன்பதாக நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? சத்தமா சொல்லுங்களேன். தேவ தூதருக்கு முன்பதாக நிக்கிறாரு. அதனுடைய வலது பக்கத்துல சாத்தான் வந்து நிக்கிறான். யார் வந்து நிக்கிறான்? சாத்தான் வந்து நிக்கிறான். எதற்காக? யோசுவாவுக்கு விரோதமான காரியங்களை செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொல்லிட்டு யோசுவா என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் தேவ தூதனுக்கு முன்பதாக நின்னார். அவர் எப்படி நின்னார் என்றால், அழுக்கு வஸ்திரம் உடுத்தினவராய் நின்றார். எப்படி நின்னாரு? அழுக்கு வஸ்திரம் உடுத்தினவராய் நின்றார். உடனே அந்த தேவ தூதர் சொன்னாரு, அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தின் காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய அக்கிரமங்களை அவனை விட்டு விலக்கிட்டு அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். யாருக்கு முன்பதாக? தேவ தூதனுக்கு முன்பதாக நின்ற யோசுவா அழுக்கு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு நின்றார். தேவ தூதன் சொன்னார், அவருடைய வஸ்திரத்தை நீ என்ன பண்ணிட்டு கலைத்து விட்டுட்டு, அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவனுக்கு என்ன வஸ்திரத்தை கொடு? சிறந்த வஸ்திரத்தை கொடு என்று சொன்னார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அன்றைக்கு யோசுவா தேவ தூதனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுப்பாரானால், இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது இதோ கர்த்தர் உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் யாவற்றையும்
தேவன் கலைத்து போட்டு அவருக்கு அந்த இடத்துல சிறந்த வஸ்திரம், உனக்கு சிறந்த வஸ்திரம் இல்ல, ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படிக்கு ஆயத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய அழுக்கெல்லாம் போயிட்டு சிறந்த வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பாரே. ஆனால் இன்னைக்கு உன்னுடைய சரீரத்துல, சிந்தனையில, ஆத்துமால, இருதயத்துல இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் யாவற்றையும் தேவன் கழுவிட்டு சிறந்த வஸ்திரத்தை அல்ல, ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்து அவனுடைய தலையில பாகை சூட்டப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்க தலையில அபிஷேகம் என்கிற தைலத்தை வைத்து கர்த்தர் உங்களை எழுப்பி நிற்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நேரா என்ன பண்ணுங்க, திரும்பிருங்க. என் ஆவியை இப்ப நான் கொடுக்க போறேன், என் வார்த்தையை இப்ப நான் உங்களுக்கு தெரிவிக்க போறேன். அதுக்கு முன்னாடி கர்த்தர் நித்திரை பண்ணுகிறவளா இருக்கிற உங்களை ஆண்டவர் தட்டி எழுப்பி தரிசனத்தை பார்க்கும்படிக்காய் தகுதிப்படுத்துகிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனா இருக்கிறபடினால ஆண்டவர் உன்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் யாவற்றையும் முறித்து போட்டு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்து உன் சிரசின் மேலே அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தருக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாருமா, ஆண்டவரே இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளவு கண்ணீர்கள், இவ்வளோ பாடுகள் என் வாழ்க்கையில இருக்கே, இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லிட்டு கண்ணீரோடு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை கைவிடவே மாட்டேன்ப்பா. எப்ராயிமே நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்ராயிம்னா என்ன தெரியுமா? கிருபை பெற்றவன் என்ற அர்த்தம். எப்ராயிம்னா என்னது? கிருபை பெற்றவன். எப்ராயிமே நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன்? கைவிடுவதற்காக என் ஆவியை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கைவிடும்படிக்கு அழைக்கப்படல. ஏன் தெரியுமா? எப்ராயி என்பவன் கிருபை பெற்றவன். அவன் கர்த்தரை விட்டு விலகி போலாம், தூரமாகலாம், உடைச்சி போலாம், ஜெபிக்காம இருக்கலாம், துதிக்காம இருக்கலாம், கர்த்தரை பாடாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எது பண்ணாலும் சரிப்பா, நீ கிருபை பெற்றவனா இருக்கிறியே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அழைத்த அழைப்பை நீ மறக்கலாம், ஆனா அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, எப்ராயிமே பின்னிட்டு போகாத, உன்னை நான் கைவிடும்படிக்காய் அழைக்க தேவன் அல்ல, உன்னை கை தூக்கி கரை சேர்க்கும்படிக்காய் அழைத்து இருக்கிற. வாசிங்களேன், எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எப்ராயிமே நீ எனக்கு அருமையான பிள்ளைப்பா, நீ எனக்கு அருமையான குமாரன்பா. உன்னை குறிச்சு நான் கோபத்துல பேசுற நாள் முதல் என் இருதயம் என்னவா இருக்கிறது? கொதித்து கொண்டே இருக்கிறது. ஐயோ என் பிள்ளை போய் நான் இப்படி சொல்லிட்டு, ஆனால் அதுவரையில் நான் என்ன பண்ண தெரியுமா? உனக்கு இரக்கம் செய்வரையில உனக்காக இறங்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்ராயிமே இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னைய பார்த்தா சொல்றாரு, இன்னைக்கு மனுஷங்க கைவிட்டிருக்கலாம், உறவுகள் கைவிட்டிருக்கலாம், சொந்த கணவர் கைவிட்டிருக்கலாம், சொந்த மனைவி கைவிட்டிருக்கலாம், பிள்ளைகள் திசை மாறி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, யார் தடுமாறினாலும் சரி, அழைத்தவர் உன் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறபடினால் அழைப்பை நீ மறந்திருக்கலாம், அவ ஒரு நாள் உன்னை மறந்து கைவிடும்படிக்கு மனிதன் உள்ள தேவன் அல்ல, அவர் பயங்கரமான தேவனா இருக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லாரு, எப்ராயிமே நீ கைவிடப்பட்ட சந்ததி இல்லப்பா, கை தூக்கி நிறுத்துகிற ஒரு சந்ததி. நீ கைவிடப்பட்ட சந்ததி இல்ல. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஓ மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறபடினால் அக்கறை சேர்ப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அந்த தேவன் உங்களை பார்த்து கைவிட்டுட்டாங்க,
எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, யார்கிட்ட போறது தெரியல சொல்லி இயேசுவை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சொல்லாரு, எப்ராஹிமே நீ எனக்கு அருமையான பிள்ளைப்பா, எனக்கு அருமையான பிள்ளை, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உனக்கு இரக்கம் செய் வரைக்கும் நான் உனக்கு இறங்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அவர் சொல்லுகிற கடிந்து கொள்ளுதலுக்கு நேராய் உங்களை நீங்க திருப்பும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் ஆவியை அருள போறேன், என் வார்த்தையை தெரிவிக்க போறேன். நித்திரை பண்ணுகிறதா இருக்கிற என் பிள்ளைகளை நான் தட்டி தூக்கி நிறுத்திட்டேன். அழுக்கு வஸ்திரமா இருக்கிற என் பிள்ளைகளுடைய அழுக்கு வஸ்திரத்தை கழித்து பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் யாவற்றையும் உடைத்து அவங்களுக்கு ராஜ வஸ்திரத்தை உடுத்தி உட்கார வைத்திருக்கிறேன். எப்ராஹிமே உன்னை கைவிடும்படிக்கு இல்லப்பா, உன்னை கை தூக்க போறேன். இவ்வளவு நாட்கள் கை இப்படி இருந்துச்சுல, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல உன் தேவன் உன் தலையை நிமிர்த்தி நடக்க செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வாக்கு தத்தத்துக்கு நேராய் கடந்து போக செய்கிறார். ஆவியை அருள போகிறேன் என்று சொன்னவ இப்போ தன்னுடைய ஆவியை ஊற்ற வல்லமையா இருக்கிறா. அவர் சொன்னார், என் ஆவியை இப்போ கொடுக்க போறேன், என் பிள்ளைகளை நான் தட்டி எழுப்பிட்டேன், நித்திரை பண்ணுகிறவளா இருக்கிற என் பிள்ளைய தட்டி எழுப்பி நிக்க வச்சுட்டேன், அவங்கள வஸ்திரத்துல மாத்திட்டு ராஜ வஸ்திரோட அமர வச்சுட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் 2026க்கான வாக்கு தத்தத்தை எல்லாருமே எடுத்து வாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேலின் புத்தகம் எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனத்தை கர்த்தர் இந்த சபைக்கு இதோ வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். ஆமென். இதை சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை காதுள்ளவன் மாத்திரம் கேட்க கடவனாக. கர்த்தர் சொன்னார்ல, ஆவியை அருள போறேன்னு சொன்னார்ல, இந்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதோ என் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் ஆவியை யாருக்குள்ளாக வைக்கிறார்? உங்களுக்குள்ளாக வைக்கிறார். நீங்கள் என்ன அடைய போறீங்க சொல்லுங்களேன்? உயிரடைய போகிறீர்கள். உங்களை கர்த்தர் உங்க தேசத்துல வைக்க போகிறார். நீங்க இருக்கிற தேசத்துல கர்த்தர் வைக்க போகிறார். இவ்வளவு நாட்கள் எதிரிக்கு முன்பதாக இங்க இருந்து போயிடலாம், இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம், பிசாசு தொல்லையா இருக்கு, மனுஷ தொல்லையா இருக்கு, மனுஷனை குத்துறா கொடைறா என்று சொல்லி கதர்ன தேவ பிள்ளைய இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு நாட்கள் உன்னுடைய ஆவி உன்னை வழி நடத்தினது, உன்னுடைய கணவனோட ஆவி உன்னை வழி நடத்தினது, உறவுகளின் ஆவி உன்னை வழி நடத்தினது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆவியை அல்ல, என் ஆவியை நான் உனக்குள்ள வைக்க போறேன். வைக்கிறது நிமித்தம் நீ என்னவாக போற தெரியுமா? உயிரடைய போகிறாய். அப்போ இவ்வளவு நாட்கள் நீங்களும் நானும் உயிர் இல்லாம இருந்தோமா? செத்து போயிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லாதாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். சில பேர் சொல்லுவோம்ல, நல்லாதாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா என் வாழ்க்கை நடப்பணம் போல இருக்கு. வெளியில சிரிக்கிறேன், ஆனா என் இருதயத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு? வேதனையும் நெருக்கங்களும் உடைக்கப்பட்ட நிலைமை என் வாழ்க்கையில இருக்கேன்னு சொல்லி புலம்புகிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, இவ்வளவு நாட்கள் உன்னுடைய ஆவி உன்னை வழி நடத்தி தாறுமான வழிகளில் கொண்டு போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இதோ கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், என்னுடைய ஆவி உன்னை நடத்த போகிறது. மரித்த காரியங்கள்ல என் ஆவியை வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆவி நிமித்தம் கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற அழகான வார்த்தை, I will put my spirit in you. என் ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன், என் ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன்.
என் ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன், நீ உயிரடைய போறமா, நீ உயிரடைய போற, இதை நான் சொன்னேன், இதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் கர்த்தரிடத்தில் இந்த நாள் முழுவதும் கேட்கணும். இன்றைக்கு சொன்ன வார்த்தை டிசம்பர் 31 வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே உம்முடைய ஆவியை என் மேலே வைக்கட்டும், உம்முடைய நல்ல ஆவியை என்னை வழி நடத்தட்டும், உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான பாதையில் வழி நடத்தட்டும் ஆண்டவரே, உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றட்டும் ஆண்டவரே. மனுஷனுடைய கோல் அல்ல, மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, உம்முடைய ஆவி என்னை நடத்துவதற்கும் உம்முடைய கோல் என்னை தேற்றுவதற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை உன்னிடத்தில் வைக்கிறது நிமித்தம் என்ன நடக்க போகிற தெரியுமா? மோசேக்கு முன்பதாக ஆண்டவர் தயையை கடக்க பண்ணினார். மோசேக்கு முன்பதாக கர்த்தர் தயையை கடக்க பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசேக்கு முன்பாக தயை கடந்தது, ஆனா இன்றைக்கு உனக்குள்ளாக தயையை வைத்து நான் வழி நடத்துகிற தேவனா இருப்பேன். அது அவனுக்கு முன்பதாக போச்சுப்பா. இப்போ தயையை உனக்குள்ள வச்சு, என் ஆவியை உனக்குள்ள வச்சு, நீ இருக்கிற தேசத்திலே உன்னை வச்சு இதெல்லாம் நான் செய்யும்போது நான் கர்த்தர் என்பதை நீ அறிஞ்சிக்க போற. நீ கர்த்தர் என்பதை அறிஞ்சிக்க போற. இவ்வளவு நாட்கள் உன்னை தள்ளினாங்கல்ல, குத்தினாங்கல்ல, தள்ளி விட்டாங்கல்ல, இதை நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சொன்னதை செய்ய போறேன், என் ஆவி எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் தெரியுமா? காது உள்ளவன் மாத்திரம் கேட்க கடவனாக. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம் மத்தியில இரட்சகரா இருக்கிறார். அதனால தான் நமக்கு கிருபை கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது, தயவு கிடைக்குது, மனதுருக்கம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளை சரி செய்து உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கும்போது மற்ற காரியத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் வருது, இன்னைக்கு இரட்சகராய் இருக்கிறவன் நாளை தினத்துல நியாயாதிபதியாய் வெளிப்படுவா. No man can escape on that day. ஒரு மனிதனும் அந்த காரியத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படுவா. அவன் அவனுடைய காரியங்கள் அவன் அவனோட கூட போம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் இரட்சகராய் வெளிப்படும் போது, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நியாயாதிபதியாய் வீற்றுக் கொள்ளும் பொழுது நமக்கு இரக்கம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், எதற்காக கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளாக வைக்கிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம் 36வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நிர்மூலமானவைகளை தேவன் கட்ட போகிறார். முதலாவது காரியம், நிர்மூலமானதை தேவன் கட்ட போகிறார், பாலானதை பயிர் நிலமாய் மாற்ற போகிறார், சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை பார்க்கும்படிக்கு தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. எதற்காக தன்னுடைய ஆவியை வைக்கிறார் என்றால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அங்கேயும் திரும்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா. முதலாவது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை உனக்குள்ளாக வைக்கிறது நிமித்தம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் வாழ்க்கையில நிர்மூலமா இருக்கிற காரியங்களை ஆண்டவர் கட்ட போகிறார். இரண்டாவது காரியம், பாலான காரியத்தை பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். இதை யாருக்கு முன்பாக செய்ய போறா தெரியுமா? சுற்றி இருக்கிற மீதியான ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்ய போறாரு. இதை சொன்னாரு, இதை செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நேத்துல இருந்து கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது என்ன தெரியுமா? என்ன சொன்னாரு நேத்துல இருந்து? எசேக்கியேல் 12:28 சொன்னார்ல, இவ்வளவு நாட்கள் வார்த்தை தாமதிச்சது, இனிமேல் தாமதிக்காது, இதை சொன்ன, இதை செய்வேன் என்று சொன்னாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல என்ன சொன்னாரு? எசேக்கியேல் 37:14 இதை சொன்ன, இதை நான் செய்ய போறேங்கிறாரு. இப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நிர்மூலமானதை கட்ட போறேன், பாலானதை பயிர் நிலமா மாற்ற போற, இதுல மீதியான ஜனங்க எல்லாரும் பார்க்க போறாங்க, இதை சொன்ன, இதை செய்ய போறேங்கிறார். அல்லேலூயா. அப்படியான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியால சொல்லுங்க, சொன்னதுனார்னா அதை செய்ய போறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியால சொல்லுகிறார். செய்யறதுனாலதான் அவர் சொல்லுகிற தேவனா இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி கர்த்தர் நிர்மூலமானதை யாரை கொண்டு கட்டுவார்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நிர்மூலமான காரியங்கள், மரித்திருக்கிற காரியங்கள், விழுந்து போன சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் அதை கட்ட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி கட்டுவார்? செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுடைய வாசஸ்தலங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து என் கடிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ வாசஸ்தலம் நிர்மூலமான காரியங்களை நான் கட்டணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, நீ எனக்கு பயந்து என் கடிந்து கொள்ளுதலை நீ என்ன பண்ணு? ஏற்றுக்கோ. அப்ப ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவனை கொண்டல்ல, உன்னை கொண்டு உன் வீட்டில் இருக்க சூழ்நிலையில நான் கட்டுகிற தேவனாய் வெளிப்படுவேன். ஆண்டவர் எப்படி வெளிப்பட போகிறார்? கர்த்தர் எப்படி கட்ட போகிறார்? சூழ்நிலை எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு. இது ஒரு மனுஷனால மாற்றவே முடியாது, ஒரு மனுஷனால திருத்தவே முடியாது. இந்த காரியம் எல்லாம் மாறுமா என்று சொல்லி இருக்கிற உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லாரு, நிர்மூலமான காரியத்தை கர்த்தருடைய ஆவி உங்க மேல இறங்கினது நிமித்தம் உங்களை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய கரத்தை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய ஆவியை கர்த்தர் ஏவுகிறதுனால பெரிய காரியங்கள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. இப்படிதான் யாரை கொண்டு கர்த்தர் செய்தார் என்றால், ஆகா என்கிறதான தீர்க்கதரிசி. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகா என்கிறதான தீர்க்கதரிசி செருபாபேல் என்கிறதான யூதேயா தலைவனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆகா என்கிறதான தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆகா என்கிறவர் தீர்க்கதரிசி. யாருக்கு வார்த்தை போகிறது? செருபாபேல் என்கிறதான தேவ மனுஷனுக்கு, யூதாவின் ராஜாவுக்கு வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிக்க வேண்டாம். ஆகாய் 1:2 சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனங்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னும் காலம் வரல சொல்லிட்டு இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. ஆண்டவர் யாரை கொண்டு பேசுகிறார்? ஆகாயை கொண்டு பேசுகிறார். இன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இன்னும் காலம் வரல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என் பிள்ளைகளோ நல்ல வீட்டுல, மச்சு பாவப்பட்ட வீட்டுல குடி இருக்கிறதுக்கு இது என்ன காலமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைங்க என் ஆலயத்தை கட்டுவதற்கு முன் வரல, அதுக்கு இன்னும் காலம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மட்டும் நல்ல வீட்டுல குடியிருந்து நல்ல சுகபோகமா இருக்கிறாங்க. அதை கர்த்தர் விரும்பல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவ பிள்ளையே ஓ வலிய சிந்தித்து பாரு, ஓ வலிய சிந்தித்து பாரு. நாள் முழுவதும் சம்பாதிக்கிற, வருஷம் முழுவதும் சம்பாதிக்கிற, என்னத்தை சேர்த்து வச்ச? உனக்கு சமாதானம் இருக்கா? உன் நித்திரை இன்பமா இருக்கிறதா? கூலியை சம்பாதித்து பொத்தல் பையில போடுகிறது போல போட்டுட்டே தான் இருக்கிற. இன்னைக்கு மாசம் சம்பளம் வருது, ஒரு மாசம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அடுத்த மாசத்துக்கு நீ எதை எதிர்பார்க்கிற? எதை எதிர்பார்க்குறீங்க? சம்பளத்தை. அடுத்த காரியம் நடத்துவதற்கு, அடுத்த லோன் கட்டுவதற்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளையே, முதலாவது உன்னுடைய வீட்டை அல்ல, கர்த்தருடைய ஆலயத்தை உன் இருதயத்துல கட்டி எழுப்பு. எனக்கு இன்னும் நேரம் வரல, இன்னும் நேரம் வரல சொல்றியே. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓ வலிய சிந்தித்துப்பா. கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டிய நீ உலகத்தின் காரியத்தோட ஐக்கியமா இருக்கிறதை கர்த்தர் வெறுக்கிறார். நீயும் நானும் உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நிர்மூலமானதை கர்த்தர் உங்களை கொண்டே கட்ட போகிறேன் என்பதற்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதோ, மலை மேலே ஏறுங்கள், மரத்தை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். கர்த்தர் பிரியமா இருக்கிறார், அதிலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எது மேலே ஏறுங்க? மலை மேலே ஏறுங்க, மரத்தை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க. கர்த்தர் அதன் மேல பிரியமா இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணும்? வெளிப்படும் என்கிறார். அப்படியான அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நிர்மூலமான வாழ்க்கையை ஆண்டவர் கட்டும்படிக்கு மலை மேல ஏறு என்று சொன்னது உன்னுடைய ஜபாரக்கு நீ ஏறு.
மரத்தை வெற்றி என்று சொன்னவர் உன் இருதயத்தை வெற்றி கொடு. உன் இருதயத்துல கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டு. கர்த்தர் உன் ஆலயத்தின் மேல பிரியமா இருக்கிறாரு. உன்னுடைய ஆலயத்தின் மேல மகிமையாய் கர்த்தர் வெளிப்படுவார். ஏன் தெரியுமா? தன்னுடைய ஆவியை உனக்குள்ளாக ஊற்றி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை நான் சொல்லுகிற காரியம், மலை மேல ஏறுமா, மரத்தை வெட்டு, இதை சரி செய்ய. கர்த்தர் உன் இருதயத்தின் ஆழத்தின் மேல பிரியமா இருக்கிறார். முதலாவது கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவார். உன்னை கொண்டு கர்த்தர் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை கட்டுவார். எழுப்புதல் வரணும் தேசத்துல, தேசத்துல எழுப்புதல் வரணும் என்று சொல்ற தேவ பிள்ளைய, முதலாவது எழுப்புதல் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நீ நானும் எழும்பினாதான் தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும், தேசத்துல ஒரு மாற்றுதல் உண்டாகும். எல்லாரும் சொல்றல, இயேசுக்காக நிக்கணும், இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக ஓடணும். உண்மைதாங்க. இயேசுக்காக நிக்கணும், இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக ஓடணும் சொல்றாங்க. ஆனா இது எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை போல இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பாய் கர்த்தர் அணைக்கிறது போல எல்லாரிடத்திலும் இரக்கமும் மன உருக்கமா இருக்கும்போது கர்த்தர் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். இப்படியா இருக்கும்போது கர்த்தர் செருபாபேலின் ஆவியை கர்த்தர் ஏவினார். எதற்காக? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. அன்பு தேவனுடைய பிள்ளையே, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபையில வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் மோசேக்கு என்ன கிருபை கொடுத்தார்? மீட்பனாகிற ஒரு கிருபை கொடுத்தார். நெகேமியாவுக்கு எழுந்து கட்டுகிற ஒரு கிருபை கொடுத்தார். தாவீதுக்கு பாடுகிற கிருபை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்குள்ள கிருபை இல்லைன்னு சொல்லி காத்திருக்கீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது, ஜெபிக்க தெரியல, பாட தெரியல, துதிக்க தெரியல சொல்லி கிருபையே இல்லாம சொல்லி காத்திருக்கீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, கிருபையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிர்மூலமானதை கட்ட போகிறேன். செருபாபேலின் ஆவியை கர்த்தர் ஆலயத்தை கட்டுவதற்காக ஏவினது போல தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளாக வைத்து இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய ஆவியை ஏவி கொண்டு இருக்கிறார். ஆலயத்தை தேவன் கட்டுவார். முதலாவது உங்களை கட்டி எழுப்புவார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, முந்தின ஆலயத்தின் மகிமை ரொம்ப பிரம்மாண்டமா நல்லா இருந்துச்சு. பார்க்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லாத்தையும் இடிச்சு போட்டுட்டு இவங்க என்னத்தை கட்ட போறாங்க, இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எந்த பொருளுமே இல்லையே, எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கே, எதை வச்சு கட்டுவாங்கன்னு சொல்லி போகிற வரவர்கள் எல்லாமே பேசினாங்க. எல்லாருமே நயம் காட்டினாங்க. கண்களினால அதை பார்த்து ஏளனமா எண்ணினார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. கர்த்தர் சொன்னார் செருபாபேலை பார்த்து, செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், செருபாபேலே, எல்லாரும் உன்னை ஏளனமாய் பேசட்டும், நகைக்கட்டும், ஆனாலும் நீ திடன் கொள். செருபாபேலே, நீ திடன் கொள். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், உன்னை நிச்சயமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பலர் பலவிதமாய் பேசட்டும், மற்ற காரியங்கள் என்னவா இருக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலிட்ட சொன்னாரு, செருபாபேலே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திடன் கொள்ளுப்பா, நான் காரியத்தை நடத்துவேன் என்று சொன்னார். நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை போல பரிசுத்த ஆவியானவரோ உங்களுக்குள்ள நிலை கொண்டிருக்கிறார், நீ பயப்படாத, காரியத்தை நடத்து என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு உடைக்கப்பட்ட நிலைமையில இந்த காரியங்கள் மாறுமான்னு தெரியாம எல்லாரும் பார்த்து ஏளனமா பேசுகிற நிலைமையில என் கதையெல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலின் ஆவிய தேவன் ஏவினது போல இந்த காலை நேரத்துல உங்களுடைய ஆவிய கர்த்தர் ஏவி நிர்மலமான காரியத்தை உங்க வாழ்க்கையில கட்டும்படிக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளாக ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது காரியம் கர்த்தர் சொன்னார், பாலானதை பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். நிர்மூலமானதை உன்னை கொண்டே செய்கிற தேவன் பாலானதை பயிர் நிலமாய் உங்களை கொண்டே மாற்ற போகிறார். தரிசான நிலமாகிய உங்களை ஆண்டவர் தரிசனங்களை பார்க்கிறவர்களாய் மாற்ற போகிறார். கனி கொடுக்காத இடம், ஒண்ணுமே செய்ய முடியாத இடம்,
எல்லாமே வேஸ்ட் சொன்னாங்கல்ல, ஆண்டவர் சொன்னாரு பாலா போயிடுச்சா, எல்லாரும் பேசட்டும், எல்லாமே சொல்லட்டும். சொல்லும் போதுதான் கர்த்தரோட மகிமை வெளிப்படும். ஏன் தெரியுமா? முந்தைய ஆலயத்தின் மகிமை நல்லா இருந்துச்சு, இடிக்கப்பட்ட போது அதுல ஒண்ணுமே தெரியல. ஆண்டவர் சொன்னாரு முந்தைய ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அந்த இடத்துல நான் என்னத்தை கட்டளையிடுவேன் தெரியுமா? சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிர்மூலமானதை ஆண்டவர் கட்டும்படிக்கு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அந்த சமாதானம் எப்படி தெரியுமா? அவர் தன்னுடைய சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனும் பிரிக்கவே முடியாது. அது மனுஷன் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உன்னதத்திலே இருந்து இறங்கி வருகிற சமாதானமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலே திடன் கொள், என் ஆவியை உனக்குள்ளாக வைத்திருக்கிறேன், நீ உயிரடைய போற, உன் தேசத்துல நான் வைக்க போறேன், இதோ கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போறாருப்பா, நீ கவலைப்படாத. ஓ ஆவியை கர்த்தர் ஏவி கொண்டு இருக்கிறார், பாலானதை கர்த்தர் பயிலமாய் மாற்றுகிறார். செருபாபேல் ஆலயத்தை கட்டும் பொழுது அவருடைய கரத்துல ஒண்ணுமே இல்லை, எந்த பொருளுமே இல்லை. ஆலயத்தை கட்டுவதற்கு என்னெல்லாம் தேவை சொல்லுங்களேன்? ஆலயத்தை வீடெல்லாம் கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவை? சவுண்டா சொல்லுங்க. மண்ணு தேவை, அப்புறம் செங்கல் தேவை, அப்புறம் சிமெண்ட், அப்புறம் கம்பி. கட்டியாடா தம்பி? ஓகே, வேற கட்ட, அப்புறம் தண்ணி, வேற கொத்தனாரு. பாருங்க லைனா வருது. யாருமா காசு வேணுமா? வெரி குட். இதெல்லாம் கட்டுறதுக்கு முதலாவது என்ன வேணும்? காசு வேணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டு போகும்போது அவருடைய இடத்துல ஒண்ணுமே இல்லையா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, செருபாபேலே திடன்கொள், உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா என் ஆவியை உனக்குள்ள வச்சு நான் உயிரடைய செய்கிறவர் உனக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவர் கட்ட போயிட்டாரு, பொருட்கள் ஒண்ணுமே இல்லை. ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்களேன். நோ சீட். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை சொல்லுகிறது? அவர் ஆலயத்தை கட்டப்படும் பொழுது அவருடைய கரத்துல என்ன இல்ல? ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல சொல்லுது, களஞ்சியத்தில் இன்னும் என்ன இல்ல? விதை தானியம் இருக்கா? இல்லையே. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை பழங்களும் இன்னும் கனி கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கலையே. எல்லாமே இருந்தா தானே சேர்த்து வைக்க முடியும், ஏதாவது ஒரு காரியத்தை கட்டி எழுப்ப முடியும். ஒண்ணுமே இல்லையே, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே. நீ எப்படிப்பா கட்டுவ, எப்படிப்பா கட்டுவேன் போது ஆண்டவர் சொன்னாரு, எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன் களஞ்சியத்துல ஒண்ணுமே இருக்காது, சாப்பாடுக்கு அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது, குழம்பு வைக்க எதுவுமே இருக்காது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, from today I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னைக்கு சொன்னது போலதா, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனா தண்ணிய மட்டும் தான் பார்ப்பேன். எதுவுமே இருக்காது ஓட்ட. நாளைக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாண காரியங்கள் இருக்கும், கையில 10 ரூபா இருக்காது. வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவேன், கையில 10 ரூபா இருக்காது. என்ன பண்றதுனே தெரியாது. அவருக்காக காத்துரு. ஆண்டவர் சொன்னாரு, நிர்மூலமானத அவருடைய ஆவி கட்டும், பாலானத பயிர் நிலமாய் அவருடைய ஆவி நடத்தும். ஒண்ணுமே இருக்காது, அவருடைய ஆவி சகலத்தை சேர்க்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதுவுமே இருக்காது. எப்படி ஆகும் இந்த காரியம்? எப்படி ஆகும்? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லி யார் சொல்லுகிறார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செருபாபேலே பயப்படாத, ஓட்ட ஒண்ணுமே இல்லைன்னு பயப்படாத, நிர்மூலமானதுல அப்படியே விட்டுருவாரா நினைக்காத, பாலானதுல பயிர் நிலமாய் வெளியே செய்கிறவர் உனக்குள்ள தன்னுடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அதை நீ ரிசீவ் பண்ணும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அதிசயத்தை அல்ல அதிசயங்களை கர்த்தர் காண செய்ய போகிறார்.
ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில நான் நம்புகிறேன். போன வருஷம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அந்த ஒரு வருடம் ஃபுல்லா அப்படியே தாங்க நடத்தினாரு. நிச்சயமா அப்படிதாங்க நடத்தினாரு. அழுகையோட கண்ணீரோட தான் வருவேன்னாரு. நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொன்னாரு. வருடம் ஃபுல்லாவே கண்ணீர் தான், ஒரே போராட்டம் தான், நெருக்கங்க தான். வெளியில சிரிச்சுட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னா நீ கண்ணீரோட தான் என் சமூகத்துக்கு வருவேன், உடைக்கப்பட்ட நிலைமையில தான் வருவேன். கொண்டு வந்தார். இந்த வருடத்தில் ஆண்டவர் நவம்பர் 11 வாக்கு தத்தத்தை கொடுத்தா. இவ்வளவு நாட்கள் அழுதுட்டு வந்தல, இனி அழும்படிக்கா இல்ல, என் ஆவி அளவில்லாமல் ஊற்றி என் ஆலயத்துக்குள்ள வரும்போதே உன்னை நான் தொங்க விடுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவி என்ன சொல்லுகிறார். அவருடைய அக்கினி நமக்குள்ள இருந்து எழும்புகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியான கர்த்தருடைய ஆவியால சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவி இதை எல்லாத்தையும் செய்யும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது என்ன? சேனைகளின் கர்த்தர் என்பது ஒரு வார்த்தையா? அவர் சொல்லுகிறார், என் சேனைகளுக்கு தொகை உண்டோ? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஜெபிக்கிறியே, ஒரு வார்த்தையோட முடிச்சிடல. அந்த சேனை என்று சொல்லும் பொழுது பலத்த சேனை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அது வார்த்தை ஒன்றல்ல, அவருடைய சேனை பலமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை வாசிங்களேன். சகேரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ எப்படி ஆயிருவே? சம பூமி ஆயிருவே, ஒண்ணுமே இல்லாம ஆயிருவே. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியை அளவில்லாமல் அவனுக்குள்ள ஊற்றி இருக்கிறாரே. பொருட்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆவி எல்லாவற்றையும் சேர்த்து அவனை சேனையாய் நிற்க செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லாரே, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டப்படலாம்? ஓ வாழ்க்கை அற்பமா இருக்கு என்று சொல்லி பார்க்கிறவர்கள் எல்லாம் அசட்ட பண்ணலாமா? பண்ணிட்டு போட்டோம், நீ அதை குறிச்சு கவலைப்படாத. ஆரம்பத்தினால அசட்ட பண்றவங்க பண்ணிட்டே இருக்கட்டும். ஆனா ஒரு காரியம், பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்குமே. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆரம்பத்தை மற்றவர்கள் அசட்டை பண்ணலாம், கேவலமாய் பேசலாம், நிந்தையாய் பேசலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, செருபாபேலின் ஆவியை ஏவினவர் இன்றைக்கு உன் ஆவியை ஏவுகிறபடினால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உலகம் உன்னை பலவிதமாய் பேசட்டும், ஆனால் பூமி எங்கும் உலாவுகிற அவருடைய 7 கண்கள் உனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பலத்தை நீ மறுதலியாம இருந்தல, அந்த காரியத்தை அவர் சந்தோஷமாய் பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. செருபாபேலின் ஆவியை கர்த்தர் ஏவினது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஆவியை ஏவி சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை கர்த்தர் அடையாளமாய் வைக்கும் பொருட்டு நிர்மூலமானவைகளை தேவன் கட்டுவார். எப்படி கட்டுவார்? இன்றைக்கு அவருடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கபடினால் நீங்க உயிரடைந்து இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஜீவனாய் மீட்டு எடுத்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், பாலானதை என்ன பண்ணிட்டு இருக்க? பயிர் நிலமாய் மாறுமா. இது வரைக்கும் கனி கொடுக்காத காரியங்க, உயிரில்லாத சூழ்நிலைங்க உங்க புருஷன் குடிச்சிட்டு இருக்காரா? கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவாரு. கர்ப்பத்துல கனி இல்லையா? கர்த்தர் நிச்சயமா பிள்ளை வரத்த ஆண்டவர் கொடுப்பாரு. திருமண தடைகள் இருக்கிறதா? நிச்சயமா கர்த்தர் வாசலை திறப்பா. எப்படி 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 நடக்கும்னே தெரியாது, என்ன நடக்கும்னே தெரியாது. கர்த்தர் சொன்னா, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும். அந்த இடத்துல நான் என்ன கட்டளையிட போறேன்? சமாதானத்தை கட்டளையிடுவேன். அப்படியான கர்த்தர் சொல்லுகிறா, உங்க குடும்பத்துல கர்த்தர் வைக்கிற சமாதானம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த வருடம் உங்க தலையை உயர்த்தி அநேக கண்களுக்கு முன்பாக உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ மறந்துடாத.
இந்த காரியத்தை ஆண்டவர் என்னிடத்துல விசேஷமாய் பேசினது உண்டு. என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன். அப்பதான் யோசிச்ச, ஆண்டவரே உம்முடைய ஆவி என்னப்பட்ட ஆவி தெரியுமா? உலர்ந்த எலும்புகளை ஒன்றாய் சேர்த்து அதுக்கு தசைகளை உண்டாக்கி மாம்சத்தை உண்டாக்கி நரம்புகளை சேர்த்து இரைச்சலின் சத்தத்தை உண்டாக்குகிற உம்முடைய ஆவி. உலர்ந்த எலும்புகள் மத்தியில கர்த்தர் கொண்டு போய் எசேக்கியாவை நிற்க வைத்து தீர்க்கதரிசனம் உரைக்க வைத்தார். உரைத்த உடனே எலும்பாய் கிடந்த இடத்துல எல்லாரும் உயிராய் எழும்பி சேனையாய் நின்றது போல மரித்திருக்கிறவங்களுடைய காரியங்கள்ல கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊற்றும்போது மரித்த சொல்லுங்க சேனையாய் எழும்பி நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரேத குழிகளிலிருந்து கர்த்தர் உங்களை வெளிப்பட செய்வார். நீங்க இருக்கிற தேசத்துல கர்த்தர் உங்களோட தலையை உயர்த்துவா. சுத்தி 1000 பேர் இருப்பாங்க, சுத்தி 16,000 பேர் இருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கே சமாதானம் உண்டாகும், உனக்கே சமாதானம் உண்டாகும். இப்படிதான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் என்ன கவனிங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா இந்த காரியங்கள் உங்களுக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களுடைய ஆவியை ஏவுகிறார். வாசிக்க வேண்டாம், என்ன பாருங்க இதுல என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னா, எலியா என்கிறதான தேவ மனுஷன் கீசோன் ஆற்றங்கரையில் எசேபேலுடைய பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டுட்டாரு. இவர் சொல்லிட்டார் தேசத்துல மழை வராதுன்னு சொல்லிட்டாரு. அதே போல அந்த இடத்துல என்ன பண்ணவே இல்லை, மழை வரவே இல்லை. இத நிமித்தம் கோபம் அடைஞ்ச ஆகாப் ராஜா கர்மேல் பர்வதத்துல எலியாவை சந்திக்கிறார். சந்தித்தோடு என்ன நடந்துச்சு தெரியுமா? ராஜா சந்திக்கிறார், எலியா வந்து நிற்கிறாரு. இந்த எலியாவோட காதுல மட்டும் என்ன சத்தம் கேட்குது தெரியுமா? பெருமலையின் இரைச்சலின் சத்தம் யாரோட காதுகளை கேட்டுச்சு? எலியாவோட காதுகளை கேட்டுச்சு. எலியாவை சுத்தி அநேக ஜனங்க ஊழியக்காரங்க நிற்கிறாங்க. ஆகாப் ராஜா வந்திருந்தா தனியா வந்திருக்க மாட்டாரு, அவரோட ஊழியக்காரர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. எலியா போனாரு, எலியா கூட ஒரு ஊழியக்காரர் போறாரு. யாரு? கேயாசி. ஆனா தேசத்துல மழை இல்ல, மழைங்கிற ஒரு அடையாளமே இல்ல. ஆனா சுத்தி அத்தனை பேர் நிக்கிறாங்க. அத்தனை பேர் காதுகளில் விழாத சத்தத்தை கர்த்தர் எலியாவின் காதுல பெருமழையின் பெரு வெளிச்சத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்க செய்து என்ன செய்தார் தெரியுமா? முகம் குப்புற எலியா விழுந்து, ஆண்டவரே சத்தத்தை என் காதுகள் மட்டும் தான் கேட்குது, அதற்கான அடையாளம் தேசத்துல இல்ல, நல்ல உச்சி வெயில் அடிக்குது ஆண்டவரே, இந்த வெயில எப்படி ஆண்டவரே மழை வர சொல்லி கீழே கதறி அழுகிறார். உடனே எலியா சொன்னாரு, நீ ஆகாப்பே ஒரு ரதத்தை பூட்டி கொண்டு வீட்டுக்கு போய் நீ சாப்பாடு சாப்பிடு, என் காதுகளில பெரும் மலையின் இரைச்சலின் சத்தத்தை என் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உடனே கேயாசிட்ட சொன்னாரு, கேயாசி நீ சமுத்திர முகமாய் போயிட்டு நீ போய் பாரு, மழை வர்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கான்னு பாரு என்று சொன்னாரு. உடனே கேயாசி போய் சமுத்திரத்தின் முகமாய் பார்த்தாரு. உடனே பார்த்துட்டு வந்து சொன்னாரு, எலியா அப்படிப்பட்ட ஒரு அடையாளமே என்னது இல்ல, அப்படிப்பட்ட அடையாளம் இல்ல அப்படின்னாரு. திருப்பி செகண்ட் டைம் போப்பா. செகண்ட் டைம் போனாரு, திருப்பியும் போய் பார்த்தாரு, சமுத்திரத்தின் இதுல ஒரு அடையாளம் இருக்கா? இல்ல. நம்ம ஆளுங்க சில நேரத்துல நம்முடைய பிரச்சனையில ஆறுதல்கள் சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லைன்னு சொல்றதுல ரொம்ப கிருபை பெற்றவங்களா இருப்பாங்க. உனக்கு நடக்கவே நடக்காது, நீ எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் பாடிட்டே இருக்க, உனக்கு நடக்கவே நடக்காது என்று சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த கேயாசி அவர் கனியா கதறுகிறாரே என்று சொல்லி அதற்காக கொஞ்சம் அடையாளம் இருக்கும், கண்டிப்பா வந்துடும், நீ முகம் குப்புற ஆண்டோட சமூகத்துல விழுந்து கடன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் தன்னுடைய முகம் குப்புற ஆண்டோட சமூகத்துல அப்படியே தாழ்த்தி ஐயோ ஏதாவது நடக்குமா என்று சொல்லி காத்திருக்கிற எலியா 3வது வாட்டி போனாரு. கேயாசி 4வது வாட்டி போனாரு, ஒண்ணுமே நடக்கல. எலியா சொன்னாரு, 7 முறை நீ போய் பாரு, 7 முறை பாரு என்று சொன்னார். 7வது முறை பார்க்கும்போது இதோ சமுத்திரத்துல ஒரு கை அளவு சிறிய மேகம் எழும்பி பெரிய மலையை கர்த்தர் உண்டாக்குவார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய ஆவியை உனக்குள்ளாக வைக்கும்போது 1000 பேர் இருக்கலாம், 16,000 பேர் இருக்கலாம், யாருக்கும் கேட்கப்படாத பெருமலை இரைச்சலின் சத்தத்தை கர்த்தர் உன் காதுகளில் மட்டுமே விழ செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுத்தி அத்தனை பேர் இருப்பாங்க, யாரு காதுலயும் விழாது.
உன் காதுகளிலே கர்த்தர் கேட்கும்படிக்கு உனக்கு கிருபை பாராட்டுவார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினது நிமித்தம் ஆண்டவர் வார்த்தையை அருளுவேன் என்று சொன்னாரு, ஆவியை அருளுவேன் சொன்னாரு, வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னவ நித்திரை பண்ணுகிற உன்னை கர்த்தர் தட்டி எழுப்பினா, உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கினா, கர்த்தர் தன்னுடைய ஆவியை வைத்து உங்களை தேசத்துல வைப்பேன், இதை நான் சொன்னேன், இதை செய்வேன். எதற்காக? நிர்மூலமானதை கட்ட போகிற, பாலானதை பயிர் நிலமாய் மாற்ற போகிற, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். இந்த 1ஆம் தேதியில எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, துவங்கினவர் முடிக்கிற வரையிலும் என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா. இந்த உலகத்துல அடுத்த நாள் என்ன நடக்கும்னே தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருக்கோங்க, நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஏசப்பா, நாளைக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்தது ஆண்டவரே, இந்த உலகமே எனக்கு பயமா இருக்கு, என் கையை பிடித்து கொள்ளும் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிட முடியுமே? ஆனா முழங்கால் படிட்டு ஓ ரிகா ராபா ராத்தோ நோராபா, இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் உங்களுக்குள்ளாக ஊற்றுகிறார். எளிமையில் நிற்க முடியுமானால் எளிமையில் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 5 minutes. ஓ ரிகா ராபா ராத்தோ நோராபா ராக்கா நாமா நாராத்தா நாராபா. ஓ அக்கினி ஆவியானவர், இங்கும் அங்குமாய் பார்க்க வேண்டாம். தேவ பிள்ளையே, ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்குள்ளாக ஊற்றுங்க, உம்முடைய ஆவியை எனக்குள்ளாக ஊற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவி அற்புதத்தை செய்கிற ஆவியா இருக்கிறது, உம்முடைய ஆவி அற்புதத்தை செய்கிறதா இருக்கிறது. என் மேல இறங்கி வரட்டும், என் மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, விழுந்து போன காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல வைக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் கட்டுகளை உடைக்க ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உன்னை விட்டு கொடுமா, இன்னைக்கு உன்னை விட்டு கொடு. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்கிறார். ஓரி பாரா காரா பாரா தோணரப்பா. ஜெபிக்க முடியாது இருக்கிற காரியங்களை என் தேவன் உடைக்கிறே. சமாதானம் இல்லாத குடும்பத்துல செருபாபேலின் ஆவியை தேவன் ஏவினது போல பிள்ளைகளோட ஆவியை தேவன் ஏவுகிறே. ஒன்றுமே இல்லாத நேரத்துல கர்த்தருடைய ஆவி அந்த குடும்பத்தை கட்டுகிறதற்காக நன்றி. பலத்த கிரியை வெளிப்படுவதாக, பலத்த கிரியை வெளிப்படுவதாக. நான் தனியா இருக்கிறேன், என்னால போராட முடியல, என்னால ஏதோ செய்ய முடியல, என்னை தூக்கி எடுக்க யாருமே இல்லை நிற்கிறியா? ஆண்டவர் சொல்லாரு, தனியா பிரித்தெடுத்து உன் ஒருவனை கொண்டு நான் தேசத்தை அசைக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடுவதாக.